மறைந்து மறையாமல் வாழ்ந்த தேதியிலும் புரட்சித் தலைவர் அம்மானுடைய ஆசையோடு எங்களை எல்லாம் உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வாழ்த்துக்களோடு இதுவரை நாங்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தில் சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த எங்களை போன்றவர்கள் எல்லாம் உருவாக்கி இன்றைக்கு உங்கள் முன்னால் வந்து நாங்கள் முன்னாள் அமைச்சர்களாக முன்னாள் எம்எல்ஏக்களாக மாவட்ட செயலாளர்களாக ஒன்றிய செயலாளர்களாக இணைகிறோம் என்று சொன்னால் அந்த அனைத்துக்கும் காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும். இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சியில் நாங்கள் இணைய வேண்டும் என்று நினைப்பதற்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களோடு இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாகவே பேசிய நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அதேபோல் எங்களை எல்லாம் இன்றைக்கு கழகத்தில் இணைப்பதற்காக எங்களை இணைத்திருக்கின்ற தமிழகத்தினுடைய ஆற்றல் மிக்க முதலமைச்சர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அன்னார் அவர்களுக்கும், அதே போல நாங்கள் பேசுகின்றதை நாங்கள் நினைப்பதை பேசிய அன்புக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொன்ற அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு பார்த்தீர்களானால் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் இணைவதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். எங்களோடு நம்முடைய முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அண்ணன் திருச்சி சிவபதி அவர்கள், அதே போல் புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக்கி செய்தி விளம்பரத்துறை அமைச்சராகவும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றிய கடம்பூர் ராஜ் அவர்கள், அதே போல கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தையே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் மாவட்ட கழக செயலாளராக தொழில்துறை அமைச்சராக பணியாற்றிய அண்ணன் MC சம்பத் அவர்கள், அதே போல எங்களோடு பணியாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சோழர் பன்னீர்செல்வம், நம்முடைய தருமபுரி கோவிந்தசாமி, மாவட்ட கழக செயலாளர்களாக எங்களோடு பணிபுரிந்த நம்முடைய ஆணிமுத்து, நம்முடைய பெருமாள் நகர் ராஜன், அதே போல் நம்முடைய முருகன், அதே போல் வருகின்ற நம்முடைய குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, நம்முடைய அன்பு சகோதரர் மாவட்டத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய சேர்மனாக இருந்த பாஸ்கர், அதே போல் நம்முடைய வருகை தந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய பேரவையினுடைய சதன் திருமலைக்குமார் போன்ற, அதே போல் நம்முடைய மறைந்த முன்னாள் சபாநாயகர் அண்ணன் காளிமுத்து அவர்களுடைய தம்பி விருதுநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள், இதே போன்ற எங்களுடைய கழகத்திலிருந்து வருகிற ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகள், மற்ற எம்எல்ஏக்கள் சீனிவாசன் போன்றவர்கள், அதே போல் நம்முடைய திருநெல்வேலி மாநகரில் முதல் அதிமுக மாவட்ட செயலாளர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட வசந்தி முருகேசன், அதே போல் வருகை தந்திருக்கின்ற சீனிவாசன் சொல்கிறார், அதே போல் வருகை தந்திருக்கின்ற தாஸ் போன்றவர்களுக்கும் திருவண்ணாமலை சுனில் போன்றவர்களுக்கும் திருச்சி கும்பலம் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ நம்முடைய சிவபெருமாள் போன்றவர்களுக்கும் நாங்கள் எல்லாம் ஏன் இங்கே வருகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு வார்த்தை சொன்னார்கள், எங்களுக்கு இந்த இயக்கம் அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் நீங்கள் சொல்வதை போல தான் அம்மா அவர்கள் என்ன நினைப்பார்களோ அதை செய்பவர்கள் தான் அம்மா அவர்கள் இருக்க முடியும். அம்மா அவர்கள் திரும்பி பார்த்தாலே ஒரு 50 அடி நாங்கள் தள்ளி போயிருந்தோம், அமைச்சராக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி. ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். குறிப்பாக பெண்களுக்காக சரி, இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களிடத்திலே நாங்கள் வளர்ந்தோம். என்னை போன்றவர்களெல்லாம் நம்மளாம் கிராம பகுதியில் சாதாரண கேபிள் டிவி ஆபரேட்டராக இருந்த பொழுது 2011 என்னை எல்லாம் வாரிய தலைவராக்கி அந்த நிறுவனத்தையே உருவாக்கி அன்றைக்கு திமுக மிகப்பெரிய ஒரு தொழிலை செய்வதை எல்லாம் அம்மா அவர்கள் தான் முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அரசு கேபிள் டிவி நிறுவனமே உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு நானே எதிர்பார்க்காத வகையில் 2016 ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்று நினைத்தது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் கனவு. ஆனால் அதையெல்லாம் மாற்றி வீட்டு வசதித்துறை அமைச்சர் என்று மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அகால மரணம் அதுதான் எங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு சுனாமி திருப்பி போட்டது. இங்கே நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் கடந்த 9 ஆண்டு காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனப்புழக்கம், எங்கே செல்வது என்று திக்கு தெரியாத காட்டிலே நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஏதோ பேருக்கு இருந்தோமே ஒழிய கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அல்ல, மிகப்பெரிய கொடுமை, யாருக்கும் எந்த வகையிலும் செய்ய முடியாது. 5 ஆண்டு காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நாங்கள் சொல்வது, தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தலை வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பு இழந்து வருகின்ற பொழுது ஒரு நமக்கு எதிரியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கின்றது. அதற்கு நம்முடைய ஆதரவு இருந்தால் நம்முடைய கீழே இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்ய முடியும் என்கின்றது தான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் மற்றவர்களிடத்தில் பேசணும். குறிப்பாக
கடம்பூர் ராஜு அவர்கள் முதலாக அந்த கோரிக்கையை கொண்டு போய் வைத்தார். ஆனால் தலைமை வேறொரு முடிவில் இருந்தது. நம்முடைய பொதுச் செயலாளர், நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அதை அழகாக சொன்னார். அதை நாங்கள் வெளியே சொல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் அது போன்ற நிகழ்வுகள் வருகின்ற பொழுது யார்தான் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவருடைய தொண்டனாலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டனாலும் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை இன்றைக்கெல்லாம் 50% என்று சொன்னார்கள். அனைவருமே இன்றைக்கு புரட்சித் தலைவர் வழியிலே, புரட்சித் தலைவர் வழியிலே இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரை பார்க்கின்ற ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. இதுதான் நமக்கு எங்களை பொறுத்தளவிலே பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னவர்களுக்கு மரியாதை, எங்களுக்கு மரியாதை இருந்த போதும். அது மட்டும்தான் எங்களுக்கு வேற எதுவும் நான் கேட்க. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ஒரு மரியாதை. அது நீங்க சொன்ன மாதிரி அந்த இருக்கிற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அவர்களுக்கு தட்டி கொடுத்து அந்த பணிகளை செய்து மென்மேலும் இந்த இயக்கம் இந்த 234 தொகுதியில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல அனைத்து பகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்று அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு உண்டானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் உங்களோடு இருந்து பணியாற்றுவோம் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதே போல நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அதே போல நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே அறிவிப்பு கொடுத்தாங்க. நம்முடைய அம்மா உணவகங்களை திறக்கணும்னு சொன்னாங்க. அந்த மனசு வந்து நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு ஒப்புழுகி இருப்போம். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய அம்மா அவர்கள் திறந்து வச்ச முதல் இது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆஃபீஸ், நம்முடைய நாங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கின்ற வழியில் இருக்கின்ற அந்த உணவகத்தை முதல்ல திறந்து வச்சார்கள். அதை திறந்து வைக்கிற பொழுது அந்த கண்ணில் இருந்து பார்த்தோம் அந்த நிலைமையெல்லாம் எப்படி அந்த வந்து சாப்பிட்டவர்களுடைய எண்ணம். அதை இன்றைக்கு சொல்கிறார்கள். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா நியூஸில் நம்முடைய உலகத்தை புகழ்பெற்ற ஒருவரே அந்த கலை இலக்கியத்தில் செயலாளராக இருந்த ஒருவர் சென்று 2 இட்லிகளை வாங்கி சாப்பிட்டு வருகிறார் என்ற நிலைமை இருக்கின்ற பொழுது அப்போது ஏழை எளியவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கும். இதெல்லாம் இன்றைக்கு உருவாக்குகின்ற தலைவராக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார். அந்த வழியில் தான் நாங்களும் அவரோடு இணைந்து நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை செய்கின்றவர்களாகத்தான் நாங்கள் இருப்போம். எந்த வகையிலும் எங்களுக்கு நாங்கள் அமைச்சர்களாக இருந்தோம், வாரிகள் நாங்கள் வந்தது கீழிருந்து தான். இந்த கீழிருந்து வந்ததை நாங்கள் யாரும் இன்றைக்கு வரை அதை மறப்பதில்லை. என்னைக்கு ஊருக்கு போனாலும் பெனாங்கோயில் பக்கத்தில் வேஷ்டி மடிச்சுட்டு அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் சொன்னாலும் அங்கே தான் நாங்கள் போய் உட்காருவோம். எங்களை பொறுத்தளவில் அந்த ஊர் இருக்கிற மக்கள் வந்து போகணும், பார்க்கணும். நமக்கு ஒன்றும் அதிகாரம் வந்து கொடுத்ததில்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்மளை உருவாக்குனாங்க. அதுக்கு பிறகு பல்வேறு காலகட்டங்கள் நாங்கள் எல்லாம் மன உளைச்சல். இன்றைக்கு நேற்று ராத்திரியிலிருந்து நிம்மதியாக இருக்கிறோம். அண்ணா ஆனந்தன் சொன்னார், நாங்கள் கடம்பூர் ராஜா இது கூட நாங்கள் எல்லாத்தையும் கூட பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கிற போது என்ன ஒரு நெருடல், என்னடா என்ன வந்து பார்த்ததுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. ஒரு குடும்பத்தில் தம்பியோட போய் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, தலைவர் என்ன நினைக்கிறாரோ அந்த வகையில் நாங்கள் அனைவரும் இருப்போம். இன்னும் நிறைய பேரெல்லாம் வந்து பல மாவட்டங்களில் தமிழகம் முழுவதும் வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் தான் முதல்ல நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். அது போகிற போதே கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பண்ண போகிறேங்க? ஒன்றும் பண்ண வேண்டாம், மரியாதை கொடுத்தா போதுங்க. அதை அவர் வந்த உடனே சொன்னோடனே எங்களுக்கு அதே இணைப்பு விலகல். அதே மாதிரி மாவட்டத்தோறும் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள், நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம், ஏன்னா அங்கிருந்து எல்லாத்தையும் கூட்டு வந்தா செலவு 2 செலவாது. அவங்களும் வந்துட்டு திருப்பி எல்லாம் போக முடியாது. அதனால ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே வச்சுட்டீங்கன்னா நாங்கள் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு இடத்துல ரெடி பண்ணி வச்சா நீங்கள் வந்து அனைவரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அனைவருமே கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை நம்முடைய வயது முதிர்ந்தவர்கள், அதிமுகவில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கு நம்முடைய தலைவருடைய செயல்பாட்டை பார்த்து இணைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே அதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எங்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் இந்த வாய்ப்பினை நீங்கள் வழங்கியிருக்கிறது. இதற்கு உங்களுக்கு உண்மையாக உறுதியாக அம்மாவிடத்தில் எப்படி இருந்தாமோ அதே போன்று இன்றைக்கு தலைவரிடத்தில் சொல்கின்ற பணியை, செய்கின்ற பணியை செய்து நல்ல பெயரை எடுத்துக் கொடுத்து, இவர்கள் நல்ல பெயர் எடுத்தார்கள், நல்லா செய்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலைமை தான் உங்களுக்கு வரும் என்பதை மட்டும் இந்த வேலையை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.